நம்ம குட்டி கண்ணன் ரொம்ப நேரமா இப்படியே காமிச்சுட்டு இருக்கான். அவன் ரொம்ப வாயை திறந்து கூட பேசல. சந்திரன் இப்படி காட்டுறான். வா வாங்குறான். இப்ப பெரியாழ்வார் யசோதை பார்த்தா, சந்திரா நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோ, எங்க குட்டி கண்ணன் ஏதோ 2 கையோட இருக்கான்னு நினைக்காத. அவனுக்கு பின்னாடி 2 கை எக்ஸ்ட்ரா இருக்கு. மறைச்சு வச்சுட்டு இருக்கான். அந்த கையில சங்கு சக்கரங்களும் ஏந்தி இருக்கிறான். வலது மேல் திருக்கரத்தில் சக்கரம், இடது மேல் திருக்கரத்தில் சங்கு. நீ மட்டும் இப்ப வரலன்னு வச்சுக்கோயேன், சக்கர கையன், அந்த சக்கரத்தை கையில் ஏந்தி இருக்கும் கண்ணன் அந்த சக்கராயுதத்தால ஓங்கி ஒன்னு அடிச்சிருவான். இப்ப நீ வரப்போறியா இல்லையா? என்ன கண்ணனை அழ வைக்கணும்னு பாக்குறியா? 3 பாட்டா கூப்பிட்டு இருக்கோம். கண்ணன் அழகா அவன் கை காட்டி கூப்பிடுறான். அவனுக்கு நீ அழகு காட்டுவ, விளையாடுவ. கண்ணனோட விளையாடுறது உனக்கு பாக்கியம், போனா போறதுன்னு கூப்பிட்டா என்ன ரொம்ப போக்கு காட்டுறியா நீ? சக்கர கையன், கண்ணனுடைய கையில் உள்ள சக்கராயுதம். கண்ணனே ஏவ வேண்டாம், சக்கரத்தாழ்வாரே பார்த்துட்டு இது என்ன நம்ம கண்ணனுக்காக கூப்பிட்டா சந்திரன் வரமாட்டேங்கிறான்னு சொல்லி, நீதான் பெரிய வட்டமா, உன்னை விட பெரிய சக்கரத்தாழ்வார்னு ஒருத்தர் இருக்கார், அவன் பின்னாடி கையில மறைஞ்சு உட்காண்டிருக்கார் சக்கர கையன், அந்த சக்கரத்தாழ்வார் உன்னை அடிச்சிருவார் பாத்துக்கோன்னா. சந்திரன் பார்த்தானா, என்னது அவ்வளவு பயங்கரமானவனா கண்ணன், அப்ப அவன்கிட்ட நான் எப்படி வர்றதுன்னா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, அப்ப அவன் ஆசையா கூப்பிடும் போது வர வேண்டித்தானே, நீ வரலன்னா தானே சக்கர கையன் அடிக்க போறான். அவன் சக்கர கையன்கிறதுனால உன்னை அடிப்பான்னு அர்த்தம் இல்ல. உன்னை பார், ஆசையோடு தடம் கண்ணால், அகலமான கண்ணாலே மலர, பூ மலர்வது போல் கண்களை விரித்து விழித்து உன்னை நோக்கி பார்க்கிறான் பாரு. ஒக்கலை மேல் இருந்து, அது மட்டும் இல்ல, இப்ப என்ன பண்ணிட்டாலாம் பெரியாழ்வார் யசோதை, மண்ணிலேயே இருந்தான் இல்லையா கண்ணன், அவனை தூக்கி அப்படி இடுப்புல உட்கார வச்சுட்டாலாம். ஏன்னா கீழேந்து பார்த்தா பெரியாழ்வார் யசோதை பாருங்க, கீழேந்து பார்த்தா சந்திரன் ரொம்ப தூரத்துல இருக்காப்புல தெரியுமா. கொஞ்சம் தூக்கி இடுப்புல வச்சுட்டாலாவது பாரு சந்திரன் கிட்டக்க வந்துட்டான்னு சொல்லி கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தலாம் இல்லையா. அதனால ஒக்கலை மேல் இருந்து இப்ப இடுப்பின் மேல் குட்டி கண்ணனை வைத்து கொண்டு, அப்பவும் கண்ணன் என்ன பண்றான், அதெல்லாம் இல்ல, பொய் சொல்லாத, சந்திரன் அங்கேயே தான் இருக்கான், என்னதான் தூக்கி இடுப்புல வச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி திரும்பவும் அவன் கை பாரு கீழே இருக்கும் போதும் இப்படியே சொன்னானா. இப்போ ஒக்கலை மேல் இருந்து இடுப்பின் மேல உட்கார்ந்து இருந்தாலும் உன்னையே சந்திரனைத்தான் காட்டுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரியாழ்வார் யசோதை இங்க அங்கன்னு வேடிக்கை காமிச்சிருக்கா. பாரு இடுப்புல உட்கார வச்சுன்னு, ஏய் மரத்தை பாடுறா, ஏய் அங்க பாரு கிளி, அங்க பாரு குருவி. இவன் உன்னையே, எனக்கு சந்திரன் தான் வேணும். அது என்ன அப்ப சந்திரன்னு காமிச்ச, வரும்னு சொன்ன, ஆனா சந்திரன் வரல. இங்க அதை இதை காட்டி மயக்கிற வேலையெல்லாம் கிடையாது, எனக்கு சந்திரன் தான் வேணும்னு காட்டுகிறான். கான் சந்திரன் அண்ணா பாத்துக்கோ, நீ தாண்டா வேணுங்கிறான். அப்படி குழந்தை கேட்டதுக்கு அப்புறம் அது கேட்டதை கொடுக்காம இருக்கலாமா? ஒழுங்கா எது சரியானதுங்கிறது தெரிஞ்சவனா இருந்தா ஒழுங்கா இறங்கி வா.